ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ். நீங்கள் நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹோம்மேடு சிக்கன் பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பிரியாணி மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு அரை கொத்தமல்லி எடுத்த பின்னாடி 4 வரமிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், காரத்துக்கு 4 வரமிளகா போதும். அப்புறம் மிளகாத்தூள் நம்ம போடுவோம். பட்டை 2, வாசனைக்கு பட்டை 2 துண்டு, அடுத்து கிராம்பு 2 துண்டு போடுறேன். எல்லாம் வாசனைக்கு தான் பிரியாணி மசாலாவுக்கு. கிராம்பு 2 இல்லைனா 4 துண்டு போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு தேவைப்படும். மிச்சமாக இருந்தால் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சோம்பு கசகசை நான் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இது நல்லா ஃபுல் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். பிரியாணி மசாலா இப்போ ரெடி ஆச்சு. நம்ம இப்போ எப்படி பிரியாணி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் நம்ம இப்போ அரைச்ச பிரியாணி மசாலா கொஞ்சம் மேலே தூவி வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ 4 தக்காளி பழம் நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன். 4 தக்காளி பழம் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் எடுத்துக்கோங்க, நல்லா அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம். அடுத்து பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, வாசனைக்கு 2 பிரியாணி இலை, வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அடுத்து ஹோம்மேடு பிரியாணி மசாலா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பட்டை 2, மராட்டி மொக்கு 1, ஏலக்காய் 4 எடுத்துக்கலாம் வாசனைக்கு. இது பார்த்திங்கன்னா நெய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கோங்க. நெய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமேட்டு புதினா கொத்தமல்லி 1 கையளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கிறேன். நான் ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி வச்சுருக்கிறேன். அது நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் ஊற வச்சுட்டேன் 30 நிமிஷத்துக்கு. அப்போ தான் நல்லா குக்காகி வரும், சோறு நல்லா விரையாக வரும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கோங்க. எண்ணெயோடு சேர்ந்து எண்ணெய் ஹீட் ஆகிறப்ப நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆகட்டும். நெய் எதுக்கு ஊற்றுக்கிறோன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது ஒரு வாசனை கொடுக்கும் பிரியாணிக்கு. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து பார்த்தோன்னா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி 4 பிரியாணி இலை நான் சேர்த்திக்கிறேன் வாசனைக்கு. இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும். நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் வெங்காயம் குக் ஆகட்டும் ஆயிலில். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா எதுக்கு போடுறோன்னா நல்லா வாசனை கொடுக்கும், பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் நம்ம சேர்த்திருக்கிறோம். பச்சை மிளகா ஒரு வாசனை கொடுக்கும், நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நல்லா தக்காளி நல்லா குக் ஆகட்டும். தக்காளி மசிஞ்சு வரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் நம்ம தக்காளியை குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். நான் சொன்ன டைம் அளவு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனாக கூட போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து இது வதங்கினோடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் இது பண்ணோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் தயிர் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் 1 கப் ஆட் பண்ண முன்னாடி நம்ம தயிர் 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தயிரோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நம்ம ரைஸ் போட்ட முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தக்காளி, தயிர் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் குக்காகி பாயில் ஆகி வருது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது. பச்சை மிளகா பாருங்கள், நம்ம போட்ட பச்சை மிளகா நல்லா குக்காகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். சிக்கனை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவோட மேக்னேட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். சிக்கனில் இறங்கி அது இல்லைன்னா உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும் சிக்கனை. இப்படி பண்ணிங்கன்னா சிக்கனும் தனியாக டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம இந்த இதில் வந்து நம்ம சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து 1 நிமிஷத்துக்கு இதெல்லாம் குக் ஆகட்டும். எதுக்கு 1 நிமிஷம் குக் ஆகட்டுங்கன்னா இதில் இருக்கிற அந்த இது வந்து சிக்கனில் இறங்கணும். இந்த மசாலா வந்து சிக்கனில் இறங்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடையில் வாங்கின பிரியாணி மசாலாவும் நம்ம ஹோமில் அரைச்ச பிரியாணி மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோமில் எப்படி பிரியாணி மசாலா செய்கிறதுன்னு தனி வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவு இருந்தால் போதும். கொத்தமல்லி, புதினா நல்லா வாசம் வரும். இந்த புதினாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு இது 1 நிமிஷம் நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு, நம்ம வந்து சிக்கன் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். அப்போ நான் வந்து 6 டம்ளர் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் வந்து இதில் வந்து நல்லா கொதித்து வரட்டும். நான் வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து இது வந்து நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து வெந்து வரணும். ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி நம்ம வந்து சிக்கனை வச்சுக்கலாம். அடுத்து ரைஸ் போட்டு சிக்கன் வந்துடும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டை வந்து மூடிக்கலாம். ஒரு பிளேட்டை மூடி நம்ம சிக்கனை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன் வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். நான் ஒரு பிளேட் வச்சு முடிக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ நல்லா புகை வருது பாருங்கள், சைடு ஃபுல்லாக புகை விடுது. இப்போ சிக்கன் வந்து நல்லா பாயிலாக இருக்குது பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்குது. நான் வேணால் எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கன் வந்து நல்லா வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 30 நிமிஷத்துக்கு அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த அரிசி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ரைஸை வந்து நடுவில் போடுங்க. ஏன்னா அப்போனா தான் நல்லா குக்காகி வரும். சிக்கன் தனியாக ரைஸ் தனியாக இருக்கும். ரைஸ் வந்து நான் நடுவில் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் ஒன்று விடாமல் எல்லாம் காமிக்கிறேன். கரெக்டாக இதே மாதிரி செய்யுங்க. கரெக்டான ஸ்டேஜில் பிரியாணி நல்லா பக்குவமாக வரும். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி. ஈஸியாக செய்யலாங்க, எவ்வளோ கஷ்டமும் இல்லை. பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நல்லா கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. சிக்கன் உடையாமல் கிளறி விடுங்க. ரைஸ் மட்டும் எடுத்து மேலே போடுங்க. ஏன்னா சிக்கன் வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 30 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். இப்போனா 30 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவராக வந்திருக்குது பாருங்கள். அரிசி உடையாமல் நல்லா கரெக்டான ஸ்டேஜில் வந்திருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்குது. அப்போ கமகமன்னு வாசடிக்குது. இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா தெரியுது. சிக்கன் பாருங்கள் நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்குது. நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சு. பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. இது மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வரும். அவங்க வீட்டாளுங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா ஆவி மணக்க பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு லெக் பீஸ் வச்சு காமிக்கிறேன். லெக் பீஸ் வச்சு நான் இதெல்லாம் காமிக்கிறேன். பாருங்கள், பிரியாணி நல்லா கமகமன்னு நல்லா வாசடிக்குது. பாய் வீட்டு பிரியாணியே தோற்றுருங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் பாராட்டுவாங்க. எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இது கூடவே நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கலாம். வேறு என்ன வேணும்? தயிர் பச்சடி, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. முட்டை சாப்பிட்டு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.